ஏன் ஏன் குடிக்கூடாது? இல்ல. நான் குடிப்பேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன கோபப்படுத்தாத. நான் உன் மேல கோபப்பட விரும்பல. நான் உங்களோட கோவத்தை கூட நான் பொறுத்துப்பேன். ஆனா உங்களோட குடி பழக்கத்தை என்னால பொறுத்துக்க முடியாது. ஏன் உன்னால என்ன கஷ்டத்துல பார்க்க முடியும், ஆனா போதையில மட்டும் பார்க்க முடியாதா? இப்ப என் மேல உனக்கு அக்கறை இருக்குன்னு சொல்லாத. நான் நல்லா இருக்கும் போது என் மேல அக்கறை காட்டுறதுக்குலாம் இருந்தாங்க. எனக்கு நல்ல காலம் இருக்கிற வரைக்கும் அவங்கள செல்ஃபிஷா இல்லாம இருந்தாங்க. அத இப்படியா சொல்லலாம்ல? அவங்க இருந்ததுனால தான் உங்களோட நாட்களும் நல்லா இருந்ததுன்னு. அது சரி, உனக்கு எப்படி தெரியும்? நீதான் ஆஸ்திரேலியால இருந்தியே, சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்த. நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தேன்னு யார் உங்களுக்கு சொன்னா? நான் பார்த்தேன். இதுதான் உங்க ப்ராப்ளம். என்னோட உண்மை உங்களுக்கு தெரியவே இல்லைல்ல. மத்தவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் நீங்க நம்புவீங்க. யார் சொன்னாங்க? கண்டிப்பா நான் அதை சொல்லுவேன். ஆனா அதை சொல்றதுக்கான நாள் இது இல்ல. ஏன்னா இன்னைக்கு சண்டே இல்ல. சண்டேனால ஃபண்டே இல்ல. ப்ளீஸ். இந்த பாட்டில உங்களுக்கு கொடுத்தது யாரு? எப்படி உங்களுக்கு இது கிடைச்சதுன்னு சொல்லுங்க. எனக்கு இப்ப சரக்கு வேணும். நான் குடிச்சே ஆகணும். இப்பவே குடிக்கணும். எனக்கு என்னோட பாட்டில் வேணும். என்ன? அண்ணா, நீங்க குடிக்க ஆசைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உங்க கை நடுங்கிறத நான் பார்த்தேன்னா, ஒரு தங்கச்சியா உங்க நிலைமைய என்னால பார்க்க முடியலண்ணா. உனக்கு தெரியும்ல, தினம் எனக்கு தண்ணி அடிச்சாகணும். ஒருவேளை அது எனக்கு கிடைக்கலனா? இந்தாங்க இந்தாங்க எடுத்துக்கோங்க. இது நான் உன் ஹஸ்பண்டா நடிச்சு உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இங்க வந்திருக்கேன். பதிலுக்கு நீ எனக்கு என்ன பண்ண? நீ எனக்கு என்ன ஹெல்ப் பண்ண? உங்களோட இந்த குடி நீ பழக்கத்தை நல்ல மாதிரி நடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க. என்னால எனக்கு ஹெல்ப் பண்ணிக்க முடியும். என்ன இந்த நிலைமையிலே இருக்க விடு. நீ வாழு, என்ன வாழ விடு. நான் உன்னை ரிக்வெஸ்ட் பண்றேன். இல்ல, இது என்னோட பிளானே கிடையாது. பாட்டி அபிய நினைச்சு ரொம்ப வருத்தப்படணும், பிரக்யாவை திட்டணும். ஆனா பாட்டி பிரக்யாக்கு அகைன்ஸ்டா மாறல. அகைன்ஸ்டா மாறினா தானே நம்ம பக்கம் வருவாங்க. பாட்டி யார் சைடோ அபியும் அந்த சைடு தான். ஆனா அப்படி எதுவும் நடக்கல. பாட்டி வந்து பிரக்யாவை எதுவுமே சொல்லல. அப்ப நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க. நான் ஒன்னும் ஃபெயில் ஆகல. நான் சொல்ற ஒவ்வொரு வாரத்தையும் அவங்க மனசுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்ப ரிசல்ட் எங்க? இந்த காலத்து பசங்க கிட்ட இதுதான்ப்பா பிரச்சனையே. எல்லாத்தையும் உடனே வேணுங்கிறீங்க. நான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்துட்டு வந்திருக்கேன்ப்பா. அது லேட் ஆனாலும் சரியா வேலை செய்யும். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு கண்டிப்பா அத்தை பிரச்சனை பண்ணுவாங்க. நாளைக்கு வரைக்கும் எல்லாம் காத்துட்டு இருக்க முடியாது. அபியோட இந்த நிலைமையை தான் நாம நமக்கு சாதகமா பயன்படுத்திக்க முடியும். நாளைக்கு நெருப்பு அணைஞ்சிருச்சுன்னா நம்ம எவ்வளவு நெய் ஊத்தினாலும் அதுக்கப்புறம் அது பத்தாது. நம்ம இப்பவே ஏதாவது பண்ணி ஆகணும். இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ போய் இந்த சரக்க அபிகிட்ட கொடுத்துட்டு வர முடியுமா? அபி இந்த சரக்க அடிச்சானா பிரக்யா தோத்ததா அர்த்தம். அபி இந்த சரக்க பார்த்ததும் நாம அவனோட ஆளா மாறிடுவோம். அதாவது நமக்கு அவர் மேல அக்கறை இருக்கிறதா நினைப்பாரு. சரக்குல தான் அபிக்கு சந்தோஷமே. இந்த சரக்க கொடுத்து அபிக்கு நம்ம அபியோட சந்தோஷத்தை கொடுக்கறோம். பிரக்யாக்கும் நமக்கும் நடக்கிற சண்டையில அண்ணன் யார் பக்கம் நிக்கிறாரோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. அபி சரக்கு எங்க இருக்கோ அங்கதான் நிப்பாரு. பிரக்யா அபிய திருத்த பாக்குறா இல்லையா? அப்ப அவ டீச்சரா மாறட்டும். அவ டீச்சரா மாறி லெக்சர் கொடுக்கட்டும். அந்த லெக்சர்னாலேயே அவங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்படலாம். அப்புறம் அது சண்டையா மாறும். அண்ணன் அவ வேணா நல்லா பாத்துக்கட்டுமே. வீட்டையும் அவ பாத்துக்கட்டும். நான் கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸ் ஏன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவேன். அவகிட்ட இருந்து எல்லாத்தையும் நான் பறிச்சிருவேன். அவருக்கு ட்ரிங்க்ஸ கொடுத்தது நீதானா? இல்ல, சத்தியமா நான் சொல்றேன், நான் கொடுக்கல. கொடுக்கவும் மாட்டேன். பிரக்யா, எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. அபிய உனக்கு நானே தர தயாரா இருந்தேன். ஏன்னா அந்த டீல் மூலமா எனக்கு பணம் கிடைக்கும் இல்லையா? ஆனா நீ என்ன சொன்னா, முதல்ல அபிய வாங்க மாட்டேன்னு சொன்ன. அப்புறம் சரின்னு சொன்ன. அதுக்கு இதுல தெரியாத விஷயம் என்ன இருக்கு சொல்லு. முதல்ல உன்னோட செல்ஃபிஷான காரணங்களுக்காக தான் நீ அபிய வாங்குறேன்னு நினைச்சேன். அப்பதானே கோர்ட்ல உன்னோட இமேஜை நீ காப்பாத்திக்க முடியும். ஆனா இங்க வந்து பாக்கும்போது விஷயம் வேறையா இருக்கே. நீ அபியோட கெட்ட பழக்கத்தை நினைச்சுதான் கவலைப்படுற, உன் இமேஜை விட அதிகமா. அதுதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது.
ப்ளீஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு என்கிட்ட சொல்லாத சரியா? நான் எதை பார்த்தனோ அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். முதல்ல அபியோட ஃப்ரெண்ட்ஸ் இங்க வர வச்சு அவங்களுக்கு நீ பார்ட்டி கொடுத்த. இப்போ நீயே ட்ரிங்க்ஸ் அடிக்க விட மாட்டேங்கிற. ட்ரிங்க் இல்லாம அவரோட நிலைமை என்னாச்சுன்னு பாத்தியா? இந்த விஷயம் தான் எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது. அபி எங்க கூட்டிட்டு வந்ததுக்கான முக்கியமான காரணம் என்ன? என்னோட பதில்னால எதுவும் மாற போறது இல்ல. சோ என்னோட ரீசன் என்ன நீயே கண்டுபிடி. என்னோட ரீசன் செல்ஃப்லெஸ்ஸா இல்ல செல்ஃபிஷான்னு. ஆனா ஒரு விஷயத்த மறந்துடாத, இந்த வீட்ல சில விஷயங்கள் அலோட் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிங்கிங் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலோட். அபி மேல உனக்கு காதல் வந்துருச்சா பிரக்யா? என்ன பயங்கர காரமா இருக்கா? இவ ஓடுறத பாக்கும்போது நிஜமாலேயே அபி மேல காதல் வந்த மாதிரி இருக்கு. ஓ நோ, நிஜமாலுமே அபி மேல அவளுக்கு காதல் வந்துருச்சா? அப்படி ஆச்சுன்னா அவங்க 2 பேரும் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துருவாங்களே. நோ 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 நோ, இப்படி எல்லாம் நடக்கக்கூடாது. இப்படி நடக்கவே கூடாது. இந்த குடிகாரங்களோட பிரச்சனை இதுதான். எதுவுமே ஞாபகத்துல இருக்காது. சோஃபாவை பெட் நினைச்சு நல்லா படுத்துக்கிறது. காலையில எழுந்திருக்கும் போது இடுப்பு சுளுக்கு பிடிக்கும்ல, அப்ப தெரியும். இங்க பாரு, என்னை பத்தி கவலைப்படாத. இடுப்பு சுளுக்கெல்லாம் ஈஸியா போயிடும். ஆனா மனுஷனோட இந்த சுளுக்கு இருக்குல்ல, லைஃப் லாங் போகாது. முழிச்சிட்டு தான் இருக்கீங்களா? தூங்குனா தானே. கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறதுக்கு அர்த்தம் தூங்குறேன்னு இல்ல. அது மட்டும் இல்ல, சரக்கடிச்சா போதையில இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. எல்லாரும் குடிக்கிறது போதைக்கு, ஆனா நான் போதை தெளியறதுக்காக தான் குடிக்கிறேன். தப்பு. எல்லா திருடனும் திருடலன்னு தான் சொல்லுவான். அதே மாதிரி தான் குடிகாரங்களும் போதை இல்லைன்னு சொல்றது. போதையில இருந்தேன்னு வை, நீ என் மடியில இருப்ப. தெளிவா இருக்கிறதுனால தான் நீ என்னை வெறுக்கிறன்னு நல்லா தெரியும். நான் ஒன்னும் உங்களை வெறுக்கல. அப்ப என் மேல என்ன இருக்கு? எனக்கு சொல்லு. காதலா? அதாவது வெறுப்புக்கும் காதலுக்கும் நடுவுல இருக்குமே, அது இருக்கும். என்ன இருக்கும்? என்ன இருக்கும் தெரியாதா? நான் சொல்றேன். லைக்கிங். இத லைக்கிங்னு சொல்லுவாங்க. நீ என்ன லைக் பண்றியா? என்னோட சில ஃபேன்ஸ் உன்ன மாதிரி தான் என் மேல உயிரிய வச்சிருப்பாங்க. கேட்டா ஐ லைக் யூ சார்னு சொல்லுவாங்க. நீ என் ஃபேனா? யாரோட ஃபேன்? உங்க ஃபேனா? இல்ல, என் ஸ்மைலுக்கு. நீ என் ஸ்மைலோட ஃபேன், அதனால தான் அடிக்கடி சொல்றேன் நான் எது பண்ணாலும் உன் சந்தோஷத்துக்கு பண்றேன்னு. இல்ல உங்க நல்லதுக்காக தான் நான் இதை செய்யறேன். அதுக்கான அர்த்தம் அதான். இல்ல அதுக்கு வேற அர்த்தம். அப்ப என் சந்தோஷம் உனக்கு வேண்டாமா? நீங்க சந்தோஷமா தான் இருக்கணும். ஆனா உங்க ஃபேன், அதாவது நான் வந்து தினம் காலையில உன் ரூம்ல என்ன பாக்குற. உண்மையாவே நீ லக்கி தான். நான் ஸ்மைல் பண்ற சரியா? இதெல்லாம் நிரந்தரமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா என்னை கோவப்படுத்தாத. அப்புறம் என் குடிப்பழக்கத்தை நிறுத்த ட்ரை பண்ணாத. தேங்க்யூ. I love my fans. சரியா? முடிஞ்சது. ரொம்ப நாளைக்கு அப்புறமா காலையில எந்திரிச்ச உடனே சித்தார்த்தோடைய முகத்தை பார்க்காம இருக்கேன். Such a relief. It's gonna be a good day. இன்னைக்கு நான் போய் ரன்வீருடைய முகத்தை தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறேன். அப்பதான் இன்னைக்கு நாள் நல்லா போகும்.
ரியா நம்ம 2 பேருக்கும் நடுவுல ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓ ஐ மீன் ஒரு முறை நான் சொன்னதாம அப்படியே அதை ஏத்துக்கிட்டானா என்ன? வேற என்ன எழுதிருக்கான்னு பார்க்கலாம். அதனால சில விஷயங்களை நான் பிளான் பண்ணிருக்கேன். என்ன பிளான் பண்ணிருக்கான்? நம்ம 2 பேரும் கொஞ்ச நாள் சேர்ந்து இல்லாம இருப்போம். வாட்? சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணலாம். அதுவும் இல்லாம ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்கு, நான் பெங்களூருக்கு போறேன். பெங்களூர் போறானா? அதுக்கப்புறம் அங்க இருந்து மும்பைக்கே போயிடுவான். ஓ மை காட், ஐ கான்ட் பிலீவ் இட். அப்ப எனக்கு கொஞ்ச நாளைக்கு சித்தார்த் கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சிடுமா? தட்ஸ் கோனா பி ஆசம். இதுக்கான அர்த்தம் என்னன்னா கொஞ்ச நாள் நான் ரன்பீரோட தனியா இருப்பேன். ஆனா பிராச்சி இருப்பாளே, அவ எங்கேயாவது போய் தொலைஞ்சா நல்லா இருக்கும். அப்பதான் ரன்பீரோட நான் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். நாட் பேட் ரியா. என்ன நான் இப்ப பண்ண போற விஷயம் இருக்கே, அது மூலமா நானும் ரன்பீரும் சேர்ந்து இருக்க போறோம். அதுவும் தனியா. முதல் முறையா சித்தார்த் நல்ல விஷயம் பண்ணிருக்கான். நீ பண்ண விஷயத்துக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அதோட இந்த லெட்டரால இப்ப நானும் ரன்பீரும் இன்னும் நெருக்கமாக போறோம். அதுக்கு ஹெல்ப் பண்ண போறது யாருன்னா என் அத்தை. சீக்கிரம் சீக்கிரம் இத டேபிளுக்கு கொண்டு போ. சீக்கிரம் 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 கொண்டு வாங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. சோனி, சீக்கிரமா டிஃபன் கொண்டு வந்து வை. இந்தாங்க சுட சுட குருமா. என் டிஷ் ரெடி ஆயிடுச்சுப்பா. அத்தை, நீங்க எதுக்கு எடுத்துட்டு வரீங்க? சோனி இருக்கால, அவ கொண்டு வருவா. அது ஒண்ணு இல்லம்மா, இன்னைக்கு எனக்கு என்ன தோணுச்சுன்னா விக்ரம்க்கு பிடிச்ச ஆளு பரோட்டா பண்ணலாம்னு நினைச்சேன். அதான் பண்ணிட்டேன். இததான் எதிர்பார்த்தேன். இன்னைக்கு ஏதாவது சாப்பிட்டே ஆகணும்னு என் மனசுக்கு தோணுச்சு. பாத்தியா, எங்க அம்மா வந்து என் மனசுல இருக்கிறத கேட்டுட்டாங்க. விக்ரம் உனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும், அதான் உனக்கு இன்னைக்கு பண்ணிட்டேன்பா. இததான் சொல்லுவாங்க மனசுக்கும் வயித்துக்கும் உள்ள கனெக்ஷன். சரியா சொன்னீங்க டாடி. இது எனக்கும் ரொம்ப பிடிக்கும், அதனால சீக்கிரமா எனக்கும் சர்வ் பண்ணுங்க. ஊட்டி விடுங்க. ஐ லவ் இட் பட்டி. தேங்க்யூ சோ மச். இந்த சாப்பிடு. எவ்வளவு டேஸ்டியா இருக்கு. வெரி குட் பாட்டி, லவ் இட். நீங்களே ஊட்டி விடுங்களா? கண்டிப்பா. நான் இன்னைக்கு விக்ரம்க்கு ஊட்டி விட போறேன். உங்க அம்மா இன்னைக்கு உனக்கு ஊட்டி விடுவா. என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒண்ணு தானே. யார் கையில சாப்பிட்டா என்ன, கை பக்குவம் உங்களோடது தானே. சரியா தப்பா சொல்லுங்க. என் பையன் சிரிக்கும் போது எவ்வளவு அழகா இருக்கான். இவன் எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும், எங்களையும் இதே மாதிரி சந்தோஷமா வச்சுக்கணும். எவ்வளவு அருமையா சமைச்சிருக்கீங்க பாட்டி. நீ வந்ததுல இருந்து சாப்பாட பத்தியே பேசிட்டு இரு. குட் மார்னிங் யாருப்பா சொல்லுவா? குட் மார்னிங் சொல்றதே நீ மறந்துட்டியா? அட, இந்த குட் மார்னிங்ல ரொம்ப சின்ன விஷயம்ப்பா. என்னப்பா குட் மார்னிங்? குட் மார்னிங்கோட சேர்த்து நான் கிஸ்ஸும் தரம் வாங்கிக்கோங்க. ஐ லவ் யூ பா, ஐ லவ் யூ. குட் மார்னிங் டாடி. குட் மார்னிங். குட் மார்னிங் பாட்டி. ஆமாண்டா என் செல்ல பேரண்டி. என்னோட செல்ல பாட்டி. குட் மார்னிங் மம்மி, லவ் யூ. அண்ட் வாயாடி குட் மார்னிங். பெரியவங்க முன்னாடி இப்படியா பண்ணுவாங்க? நான் பிராச்சி கிஸ் பண்ண போறதா நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்களா? இல்ல, நான் பிரெட் தான் சாப்பிட ஆசைப்பட்டேன். தேங்க்ஸ் பிராச்சி, உன் கையால சாப்பிட ஆசைப்பட்டேன். தேங்க்யூ. ஹவுஸ் ஸ்வீட். நீங்க என்னென்னமோ யோசிக்கிறீங்க. எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்டா. ரியா, நீ லேட்டா எழுந்தியா? ஆமா, சிட்டுங்க. ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? அத்தை, நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீங்க என்ன பத்தி என்ன நினைப்பீங்கன்னு தெரியல அத்தை. ஆனா என்னால சித்தார்த் என்ன விட்டுட்டு போயிட்டான் அத்தை. உன்னை விட்டு போயிட்டானா என்ன அர்த்தம்? ரியா, அது எப்படிமா நடக்கும்? ஒருவேளை அவன் ஆபீஸ்க்கு சீக்கிரமா கிளம்பி போயிருக்கலாம். இப்பெல்லாம் அவன் ரொம்பவே வேலை செய்யறாமா? இல்ல மாமா, அது வந்து நேத்து ராத்திரியே போயிட்டாரு. நேத்து ராத்திரி நான் தூங்கிட்டு இருக்கும்போது அப்பவே போயிருக்காரு. அதோ நோட் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. இத பாருங்க. என்ன எழுதியிருக்கான்? இதுல அவன் வந்து நான் பெங்களூர் போறேன்னு எழுதியிருக்கான். பெங்களூருக்கு போயிட்டாரு. என்னை எழுப்ப கூட இல்ல, என்கிட்ட சொல்லிட்டு போகவும் இல்ல. இதுக்கான அர்த்தம் என்ன? என்ன நடந்ததுன்னு என்கிட்ட கொஞ்சம் தெளிவா சொல்றியா? பெங்களூர் போறேன்னு சொல்லிருக்கான்னா ஒரே லைன்ல எழுதிட்டு போயிட்டானா? அவரு அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சித்தார்த் என்கிட்ட தண்ணி கேட்டாரு.
இங்க இப்ப ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு, சோ நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன்னு அவர்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் தண்ணி கொண்டு போய் கொடுத்தேன். ஆனா அதுக்கு என் மேல கோவப்பட்டுட்டாரு. அன்னில இருந்து அவர் என்கிட்ட சரியா பேசுறது கூட இல்ல தெரியுமா? நான் இப்ப என்ன யோசிச்சேன்னா, கப்பல்ஸ்குள்ள இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் சகஜம், போக போக எல்லாமே சரியாயிடும் நினைச்சேன். சோ அதை கண்டுக்காம விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் அதை பத்தி யோசிக்க கூட இல்ல. அப்புறம் நான் அவருக்கு ஆபீஸ்க்கு போன் பண்ணேன். அவர்கிட்ட சொன்னேன், நான் பெங்களூருக்கு போனேன், என் ஃப்ரெண்டோடைய கல்யாணம் 2 நாள் இருந்துட்டு வரலன்னு அவர்கிட்ட சொன்னேன். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் அவர் தனியா போயிட்டாரு. அதுவும் என்கிட்ட சொல்லாம போயிட்டாரு. அத்தை எனக்கு தெரியும் ஏதாவது முக்கியமான வேலையா இருக்கும், அவர் கிளம்பி போயிருப்பாரு. ஆனா ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. இப்படி சொல்ல முக்கலாம எப்படி போக முடியும்? நீங்க எல்லாரும் என்ன பத்தி என்ன யோசிக்கிறீங்கன்னு தெரியல. ஆனா எனக்கு இப்ப ரொம்ப பதட்டமா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு இப்ப வெறும் அழுக மட்டும்தான் வருது. நான் என்ன பண்ணுவேன்? 2 நாளுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம். நான் எப்படி அங்க போறது? அதுவே என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் வேற. பிரியா, நீ ஒன்னும் தனியா இல்ல. ஓவரா ஃபீல் பண்ணாத. இங்க பாரு, யாருக்கா இருந்தாலும் கஷ்டமா தான் இருக்கும். ரன்பீர், சித்துக்கு கால் பண்ணு, வீடியோ கால் பண்ணு. நான் பண்றேன். 1 செகண்ட். ப்ளீஸ் அவருக்கு ஃபோன் பண்ணாத. அது ஒருவேளை நீங்க எல்லாரும் ஃபோன் பண்ணி பேசினா அப்புறம் அவரை நான் உங்க எல்லார்கிட்டயும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன்னு நினைப்பாரு. ப்ளீஸ் டோன்ட் கால் ஹிம். அவன் அந்த மாதிரி எல்லாம் யோசிக்க மாட்டான். ரன்பீர், உடனே கால் பண்ணு, நான் பேசணும்னு சொல்லு. 1 செகண்ட். ஓ காட், நீங்க யாரும் ஃபோன் பண்ண கூடாது. இந்த ஃபோன் கால் என் பிளான்லயே கிடையாதே. ஹலோ. என்னப்பா திடீர்னு எனக்கு நீ வீடியோ கால் பண்ற? அட ஆக்சுவலி அது அம்மா உங்ககிட்ட பேசணுமா? இங்க கூட. சேத், நீ எங்க இருக்க? நான் இப்போ ஹோட்டல்ல இருக்கேன். கிளையண்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மீட்டிங் இருக்கு. சரி, எங்க இருக்கேன்னு சொல்லு. சித்தி, அது பெங்களூர்ல இருக்கேன். யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம பெங்களூர் போயிட்டியா? என்னால யார்கிட்டயும் சொல்ல முடியல, அதனால நான் நோட்ல எழுதி வச்சுட்டு போயிருக்கேன். அப்படித்தானே? சரி சரி போதும், இதுக்கு மேல எதுவும் கேட்காதீங்க. சித்தார்த் எந்த உண்மையும் சொல்லாம இருக்கணும். ஏன்னா இவங்க அது எதையும் படிக்கல. நேத்து நைட்டு தான் இந்த மீட்டிங்கை பிளான் பண்ணாங்க, அதனால தான் யார்ட்டையும் சொல்ல முடியல. ஐ அம் ரியலி சாரி. உன் பொண்டாட்டி கிட்ட சொல்ல கூட உனக்கு நேரம் இல்லையா என்ன? இது சரியில்லை. நான் ரொம்ப அப்செட்டா இருக்கேன் சித். ரியா கிட்ட சாரி கேளு. கமான், நீ அவகிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். ரியா, ஐ அம் ரியலி சாரி ரியா. நீ எதுக்காக இவ்ளோ ஸ்ட்ரெஸ்டா இருக்க? நீ என்ன சொன்னியோ அதை தான் நான் பண்ணேன். என்ன சித்தார்த், நீ சொல்லாம கொள்ளாம பெங்களூருக்கு போயிட்ட. நான் உன்கிட்ட சொன்னல, பெங்களூர்ல என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம், நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலான்னு. அப்புறம் என்ன, உனக்கே தெரியும்ல தனியா டிராவல் பண்ண நான் ரொம்ப பயப்படுவேன்னு. நீ ஏன் இப்படி பண்ண? ஹலோ சித்தார்த். ஹலோ சித்தார்த், ஐ திங்க் நெட்வொர்க் போயிடுச்சு போல. நான் திரும்பவும் ட்ரை பண்றேன். போன் போல ஒருவேளை நெட்வொர்க் இல்லைன்னு நினைக்கிறேன். சித், சித்தி, நான் போன்ல ரொம்ப நேரம் பேச விரும்பல. ஆனா சொல்றத மட்டும் கேட்டுக்க. ரியா அங்க வரா, பெங்களூர். ஓகே சித்தி, நான் அவளை பிக் பண்ணிக்கிறேன். அவ எந்த ஃளைட்ல வரா மட்டும் எனக்கு சொல்லுங்க. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க. யார்கிட்ட சொல்றியோ இல்லையோ, ஆனா உன் பொண்டாட்டி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் போகணும். எதையும் அவகிட்ட இருந்து மறைக்காத. ஆனா நீ உன் லைஃப்ல என்ன முடிவு எடுத்தாலும் சரி, உன் வைஃப் கிட்ட கேட்டுட்டேடு, சரியா? எல்லா உறவுக்கு முக்கியமே பேசுறதுதான். ஓகே சித்தி. சித்தி ரொம்பவே கோவமா இருக்காங்களே. ஒருவேளை ரியா சித்தி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாளா? ஆனா அத்தை, நான் பெங்களூருக்கு எப்படி தனியா போவேன்? தனியா டிராவல் பண்றதுக்கு நான் பயப்படுவேன்னு உங்களுக்கு தெரியுமே. நான் ரொம்பவே பயந்து போயிடுவேன். என்னால நிம்மதியா போக முடியாது. ஹானஸ்ட்லி அத்தை, நீங்க என்னை பத்தி நிறைய யோசிச்சிருக்கீங்க. எனக்கு அதுவே போதும் அத்தை. பட் ரைட் நவ் ஐ அம் நாட் ஃபீலிங் வெல். எனக்கு இப்ப பயங்கரமா அழுக வருது. ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. ரியா, மனசை தளர விடாத.
உறவினர் தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் வர்றது சகஜம், பெருசா எடுத்துக்காத. பிராச்சி, விஷயம் வெறும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பத்தினது இல்ல. இதுக்கான அர்த்தம் என்ன ஆகுது? சித்தார்த் பண்ணது கரெக்ட் தான் இல்லையா? நான் தான் அவனை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன்ல. ஐயோ இல்ல, என்ன பேசுற? நான் அப்படி சொல்ல வரல. நடந்த விஷயத்த நெகட்டிவா பார்க்காத, சரியா? இந்த சின்ன விஷயத்த வச்சு சிட்டு ஜட்ஜ் பண்ணாத. வேற ஏதாவது விஷயமா இருக்கலாம். உன்னை அவன் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு நினைச்சிருக்கலாம். அதான் கிளம்பி போயிட்டான். பிராச்சி, விஷயம் அவன் இங்க இருந்து போனது பத்தி மட்டும் இல்ல. ஐ நோ, நீ சொல்றத நான் கேட்டேன். ஒரு கிளாஸ் தண்ணி குடுக்கலன்னு உன் மேல கோவமா இருக்கான்னு சொன்னேன். பட் கமான் ரியா, உனக்கே சிட்ட பத்தி தெரியும். அவன் அப்படியெல்லாம் இல்ல. தேவையில்லாம எது எதோ யோசிச்சுக்கிட்டு இருக்காத. யார் லைஃப்ல எப்பவுமே நல்லது மட்டும் நடக்குதோ அவங்க தான் மத்த லைஃப்க்கு பாசிட்டிவ் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஒரு விஷயம் சொல்லு பிராச்சி, அதாவது ரன்பீர் இப்படி பண்ணியிருந்தா உனக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்போ இதே தான் சொல்வியா? முதல் விஷயம், ரன்பீர் எல்லாம் இந்த மாதிரி சின்ன விஷயத்தெல்லாம் பெருசா எடுத்துக்கவே மாட்டான். இதெல்லாம் அவனுக்கு ஒரு மேட்டரே இல்ல. அவன் ரொம்ப டிஃப்ரெண்ட். அவன் டிஃப்ரெண்ட் தான், அதுக்காக தான் அவன் எனக்கானவன்னு சொல்றேன்.